கடவுள் உனக்கு கொடுத்ததை நீ பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் என்னாகும்? ஒரு நாள் இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு உயர்ந்த குடியில் பிறந்த மனிதன் தன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தூர நாட்டுக்குப் போனான். போகும் முன் அவன் தன் 10 ஊழியர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ராத்தல் கொடுத்து, நான் திரும்பி வரும் வரை இதை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் என்றான். காலம் கழித்து அவன் ராஜாவாகி திரும்பி வந்தான். அவன் கேட்டான், நான் கொடுத்த ராத்தலால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? முதல் ஊழியன் வந்து சொன்னான், ஐயா, உங்கள் ஒரு ராத்தல் 10 ராத்தலாக லாபம் கொடுத்தது. ராஜா மகிழ்ந்து சொன்னான், நல்ல ஊழியனே, சிறிய காரியத்தில் விசுவாசமாக இருந்தாய். நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருப்பாய். இரண்டாவது ஊழியன் வந்து சொன்னான், உங்கள் ஒரு ராத்தல் 5 ராத்தலாக லாபம் கொடுத்தது. ராஜா சொன்னான், நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரி. ஆனால் மற்றொரு ஊழியன் வந்து சொன்னான், ஐயா, உங்கள் ராத்தல் இதோ இருக்கிறது. நான் அதை ஒரு துணியில் கட்டி வைத்தேன். ராஜா கோபமாக சொன்னான், நான் கொடுத்ததை நீ பயன்படுத்தவே இல்லை. அவன் கட்டளை கொடுத்தான். அவனிடமிருந்து அந்த ராத்தலை எடுத்துக்கொண்டு 10 ராத்தல் சம்பாதித்தவனுக்கு கொடுங்கள். பிறகு இயேசு சொன்னார், உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் கூட எடுத்துக்கொள்ளப்படும். கடவுள் நமக்கு திறமை, நேரம், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை மறைத்து வைக்காமல் பயன்படுத்தினால்தான் ஆசிர்வாதம் பெருகும். கடவுள் உனக்கு கொடுத்த ராத்தல் என்ன? திறமையா? சேவையா? அழைப்பா? இந்த உவமை உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்து இன்னும் இயேசுவின் உவமைகள் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.